கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ புலியாத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதில் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் எண் 88 காரை கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ புலியாத்தம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தை கிராம நாட்டாமைக்காரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து புனரமைத்து கும்பாபிஷேக விழா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த திங்களன்று காலை கோபூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம் நடைபெற்றதை தொடர்ந்து அன்று மாலை கரிகோலம் ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் வாஸ்து சாந்தி, கலச ஸ்தாபனம், முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் செவ்வாய் அன்று 2ஆம் கால யாகசாலை பூஜை, மூல மந்திர ஹோமம், பின்னர் மாலை 3ஆம் காலையாக யாகசாலை பூஜையும், அன்று இரவு அஷ்டபந்தனம், சாற்றுதல், நாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜையும் மகா தீபாராதனையும் தொடர்ந்து பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலச புறப்பாடு செய்து கோவிலை சுற்றி வந்து கோபுர கலசம் மீது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலஸ்தானம், மூலவர், உற்சவர் கும்பாபிஷேகமும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை காண வந்த ஏராளமான சுற்று வட்டார கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நாட்டாமைக்காரர்கள், கிராம பொதுமக்கள் ஆகியோருடன் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம், துணைத் தலைவர் கவிதா, டில்லி பாபு, வார்டு உறுப்பினர்களுடன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவசிகாமணி, தொழிலதிபர் கனக சபாபதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.